சார் இந்த 2026 விமோச்சனம் அடையுமா மேஷராசி? ஏன்னா ஏற்கனவே 7.5 சனியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. 7.5 சனி ஸ்டார்ட் ஆனா கூட சார் அவங்க முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கு சார். கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணா இந்த வருஷம் வந்து கல்யாணம் பண்றதுக்கு சூப்பர் வருஷம். 12ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறதுனால செலவு கண்டிப்பா வரும் சார். விதி வந்து செலவு பண்ணுன்றது விதி. மதிய வச்சு எப்படி ஜெயிக்கணும்னா கையில காசு வரும்போது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டோம்னா செலவாயிடும். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் 2026 நியூ இயர் வாழ்த்துக்கள் சார். இந்த 2026 மேஷராசி, அதாவது விமோச்சனம் அடையுமா மேஷராசி? ஏன்னா ஏற்கனவே 7.5 சனியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ அவங்களுக்கு இந்த 2026 எப்படி சார் இருக்கும்? மேஷராசி அதான் இப்ப 7.5 சனி ஸ்டார்ட் ஆனா கூட சார் அவங்க முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கு சார். ஏன்னா குரு பகவான் அவங்க முயற்சி ஸ்தானம் 3ஆவது வீட்டில் இருக்காரு. அதனால அவங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே வின் ஆகும். இப்போ படிக்கிற பசங்களாக இருந்தால் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரி, இல்லை நிறைய பேர் இந்த ஜிஆர்இ ஜிமேட் எக்ஸாம் எழுதி வெளிநாட்டுக்கு படிக்க போகிறவங்க அவங்களா இருந்தாலும் வேலையிலேயே ப்ரமோஷன் வாங்கிட்டு இந்த H1B விசா, இப்போ H1B 1008 பிரச்சனை ஆகிட்டு வச்சுக்கலாம். யூகேக்கு போகிறவங்க இல்லை ஆஸ்திரேலியா போகிறவங்க இருக்கிற இடத்துல வந்து வெளியே போகிற எல்லாருமே அந்த முயற்சி பண்ணுறது எல்லாமே வின் ஆகும். இது ஒன்று. இன்னொன்று கையிலேயும் காசு தங்கும். என்னன்னா சனி பகவான் பார்க்கறதுனால செலவுகள் நிறைய வரும். அவங்க அதை மட்டும் பார்த்து சிக்கனமாக இருந்தாங்கன்னாவே சேவ் பண்ணிடலாம். ஃபேமிலியில் சின்ன சின்ன உரசல்கள் லைட்டாக வந்து வச்சுக்கோங்களேன். இப்போ மேஷராசிக்கு என்னன்னா டக்குன்னு வார்த்தை விட்டுருவாங்க. கை முன்னாடி வந்து பேசும்போது கை வந்து அந்த கோபம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டாங்களாவே வீட்டில் வந்து சந்தோஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? பெஸ்ட் என்னன்னா அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ என்ன வீடு வாங்கணும், வண்டி, நகை, ஸ்டாக் மார்க்கெட் இது எல்லாமே வாங்கணும்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நேரம் நல்லா இருக்கு. தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் சொல்கிறது எப்பயுமே நம்ம சொல்கிறது எப்பவுமே சொல்கிறது இது, லட்சம் போட்டு ஒரு வண்டி வாங்குவாங்க, கோடி போட்டு ஒரு வீடு வாங்குவாங்க, ஒரு 1000 கொடுத்து ஜோதிடரை பார்த்தாங்கன்னா எந்த வண்டி கலரு எந்த திசை. ஏன்னா ஒரு ராசி இப்போ மேஷ ராசிக்கெல்லாம் வந்து எப்பவுமே மாடி மேலே இருந்தால் நல்லது. ஏன்னா முருகன் ராசி, முருகன் குன்று மேலே இருப்பார். அதேமாரி இவங்க மாடி மேலே இருந்தால் நல்லது. முருகன் விருச்சகம் மேஷம்னா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்கு. அதை பார்த்து வாங்கினாங்கன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கும் போது அது நல்லா வருவாங்க. 5ஆம் வீடு அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கேது இருக்கிறதுனால நிறைய குழப்பங்கள் வரும். முக்கியமாக ஃபேமிலி உள்ளேயே எக்கச்சக்க குழப்பங்கள் வரும். அதுவும் ஃபேமிலி மேலே தப்பு இல்லை, நம்ம கிரகநிலை அப்படி இருக்கு. அந்த கேது இருக்கிறதுனால குழப்பங்கள் வரும். ஒன்றும் இல்லை, அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் வழிபாடு, வீட்டில் ஒரு விநாயகர் ராஜகணபதி இருந்தாலே அந்த விநாயகரை பார்த்துட்டே இருந்தாங்கன்னாவே அந்த குழப்பங்கள் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகும். இன்னொன்று உடம்பு ஹெல்த்து தான் அவங்க ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா மேஷராசி வந்து எப்படின்னா ரொம்ப காரமாக சாப்பிட்றோம். காரம், ஆயில் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இது எல்லாத்துலேயும் கை இருக்கும் மேஷம். ஏன்னா டக்குன்னு ஹீட் அதிகமாகிடும், வயிற்று வலி, அந்த மாதிரி ரொம்ப இஷ்யூஸ் வரும். அந்த ஹெல்த் பார்த்துக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். எதிரிகள் தொல்லை மேஷம் சும்மாவே வம்பு இருக்கும். மேஷம் அதான் 7.5 சனி நடக்கும் போதெல்லாம் தானாக எங்கே இருந்தாலும் பிரச்சனை வரும். ஒன்றும் இல்லை, அவங்களுடைய நம்ம ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் எதுன்னு தெரிஞ்சிடும். நம்ம பொறுமையாக இருந்தோம்னாவே எந்த பிரச்சனையும் நம்மளா போய் மாட்டாமல் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னாவே எதிரிகள் தொல்லைலாம் கம்மியாகும். நல்ல விஷயம் என்னன்னா கல்யாணத்துக்கு நேரம் நல்லா இருக்கு. ஸோ பொண்ணு மாப்பிள்ளெல்லாம் போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். இல்லை ஏற்கனவே பார்த்தாச்சு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணால் இந்த வருஷம் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு சூப்பர் வருஷம். நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் சார், பொண்ணு மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறதா சரி, கல்யாணமே இருந்தாலும் சரி, புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாள் தான் ரொம்ப சூப்பர் நாள். எல்லாருமே ஜென்ரலாக எனக்கு சாட்டர்டே சண்டே தான் லீவுன்னு அப்போ தான் பார்க்க போவாங்க. அது பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு வீட்டுக்கு போய் பார்க்க போவாங்க பொண்ணு மாப்பிள்ளை வீடு. அது அந்தளவு சக்ஸஸ் இல்லை. நீங்கள் வந்து புதன், வியாழன், வெள்ளி ஒரு தடவை போயிட்டு வாங்க, டக்குன்னு அமையும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. கல்யாணமும் அதே மாதிரி இந்த 3 நாளில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளேயும் சந்தோஷங்கள் நிறைய வரும். நல்லா நிறைய ஒன்றா சேர்ந்து கோவில்கள்லாம் போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் அமையும். கடன் கொடுக்கறது நிறைய பேர் அவங்க இப்போ கல்யாணம்னாவே கடன் வாங்காமல் இப்போ யார் கல்யாணம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி செலவாயிடுச்சு. ஸோ இப்போ கடன் வாங்கினாலும் உங்களுக்கு அந்த நேரத்துக்கு கடன் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்ககிட்டையும் கடன் கேட்பாங்க, அந்த அமைப்பும் வரும். ஜாகிரதையாக இருந்துக்கணும். அதாவது வாங்கினாலும் கொடுத்தாலும் அந்த டாக்குமெண்டேஷன் வாங்கி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இவர்கிட்ட வாங்கினா இவ்வளவுக்கு வாங்கினா இந்த வட்டி, அந்த மாதிரி இருந்துட்டாலும் நம்ம தப்பிச்சுக்கலாம். குருமார்களை போய் பார்க்கறது ரொம்ப நல்லது சார். இந்த குரு பயிற்சிக்கு குருமார்களை போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்குது. அதுவும் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறோம், தாராளமாக ட்ரை பண்ணலாம். வேலைக்கு செஞ்சாலும் வெளிநாட்டு ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணலாம்.
நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் வெளிநாடு எக்ஸ்பேன்ஷனுக்கு ட்ரை பண்ணலாம், அதுவும் ரொம்ப சூப்பர். யாருக்காவது இந்த ராசிக்காரங்க இந்த லக்னக்காரங்க எந்த நாடுக்கு போனால் நல்லதுன்றது கன்சல்டேஷன் வேணும்னா நம்மளை கன்சல்ட் பண்ணலாம். இந்தந்த கண்ட்ரிக்கு சில ராசிங்க இருக்குது, அவங்க இந்தந்த கண்ட்ரி ட்ரை பண்ணாங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். அது இப்போ ராகு பகவான்லாம் இருக்குதுன்னா மிடில் ஈஸ்ட் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம் கன்சல்டேஷனில். அண்ட் 11ஆம் வீடும் ரொம்ப நல்லா இருக்குது, ப்ராஃபிட் நிறைய வரும். ஆனால் என்ன அந்த ப்ராஃபிட்டை வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும். சரியாக ஹேண்டில் பண்ண தெரியலன்னா அது ஏதோ பிரச்சனை கொடுக்கும். ஆனால் ப்ராஃபிட் பிஸ்னஸும் நல்லபடியாக வரத்துக்கு இருக்குது. 12ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால செலவு கண்டிப்பாக வரும் சார். அதான் விதி வந்து செலவு பண்ணுன்றது விதி. மதிய வச்சு எப்படி ஜெயிக்கணும்னா கையில் காசு வரும்போதே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், சொன்ன வீடு வண்டி ஸ்டாக் மார்க்கெட் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டோம்னா அது செலவாயிடும். அந்த கிரகத்துக்கு செலவு பண்ணணும், அது நல்லதோ கெட்டதோ அது நல்லதுல போட்டீங்கன்னா அது ஜெயிச்சிடலாம். ஸோ அதுதான் விதியை வந்து மதியால நம்ம வெல்றது. சார் இப்போ இதை தாண்டி இப்போ எல்லாமே சொல்லிட்டீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை சனி பகவானால. தெய்வ வழிபாடு ஏதாவது சொல்ல முடியுமா? எஸ்பெஷலி இந்த 2026க்கு ஒரு பர்டிகுலர் தெய்வ வழிபாடு. மேஷம்ன்றது செவ்வாய் சார், இதுக்கு வந்து உக்ர தெய்வங்கள் நல்லது. ஒன்று முருகர், முருகர் பிடிக்கலாம். இவங்க துர்கை அம்மன், இவங்க வழிபடலாம். அப்படி பெருமாள் வழிபடுறவங்க தான் யோக நரசிம்மர், சக்கரத்தாழ்வார், இவங்கள வழிபடலாம். இது வந்து செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமைகளில் போயிட்டு செவ்வாய் ஹோரையில் போயிட்டு நெய் தீபம் போட்டு வேண்டிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகே சார், இது தாண்டி இந்த 2026ல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான், சனி பகவான் இந்த மாதிரி கிரகங்கள்ல வந்து எந்தெந்த நிலையில வந்து சஞ்சரிக்குது, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்க சார். இந்த வருஷம் வந்து எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதமான பயிற்சிகள் நடக்குதுங்க. மேஜரா என்னென்ன கிரகங்கள்னா, ஒன்று குரு பகவான். இந்த வருஷத்தையே ரெண்டா பிரிச்சுக்கலாம். குரு பயிற்சி வந்து ஜூன் 2 வரும். ஸோ ஜூன் 2க்கு முன்னாடி ஜூன் 2க்கு அப்புறம்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். அதை கலந்து தான் நம்ம வந்து இப்போ எல்லா நம்ம ராசிகளுக்கு நம்ம பயன்கள் சொல்லியிருக்கோம். இன்னொன்று சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நடக்குது. சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒன்று, வக்ர பயிற்சி நடக்குது. அதுவும் ஜூலை 27 அந்த டைம்ல நடக்கும். அதுவும் நடுவில் தான், வருஷத்துக்கு நடுவில் வருது. மேஜராக இன்னொன்று யாருன்னா ராகு கேது பயிற்சி. அது வந்து நவம்பர் 25. ஸோ 2026 நவம்பர் 25 கடைசியும் நடக்குது. அதான் சொன்னேன், இது வந்து யாருக்கு ஒரு பெரிய விமோச்சனம், சிம்ம ராசி கும்பராசிக்கு ஒரு பெரிய விமோச்சனம். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 கிரகங்கள், 3 ராகுக்கு எது சேர்த்தா 4 கிரகங்கள், இந்த 4 கிரகங்கள் பயிற்சி நடக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய மாறுதல்கள் இருக்கு, நிறைய நல்லதும் இருக்குங்க இந்த 2026. இன்னொன்று இந்த 2026 வந்து தமிழ் மாத பிரகாரம், நம்ம ஏப்ரல் 14 வரணும் தமிழ் நியூ இயர், அது பிரகாரம் பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து ஸ்பிரிச்சுவல் வருஷம். ஒரு வருஷத்துக்கும் ஒரு நல்லது நடக்கும். சரிங்க, விஸ்வாச வருஷம், இப்போ பிரபவ வருஷம் வருது. இந்த வருஷத்துக்கு என்னன்னா ஹைலி ஸ்பிரிச்சுவல். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த வருஷம் நம்ம அடுத்த நியூ இயர் போகும்போது நம்மளுக்கு அந்த கமெண்ட்ஸ் வரும், நீங்கள் சொன்னது ரைட்டுன்னு. இந்த வருஷம் நிறைய கோவில் ஸ்தலங்கள் நிறைய வளரும். கோவில் ஸ்தலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேசப்படும். நிறைய முருகர் சிலை திறப்பாங்க, நிறைய சாமி கோவில்கள் கும்பாபிஷேகம் நிறைய நடக்கும் இந்த வருஷம். இன்னொன்று தொழில்களும் நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தொழில் வரும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தமான நிறைய சேனல்கள் வருது. நிறைய ஆன்மீக கோவில்களை சுற்றி நிறைய கமர்ஷியலாகவே ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆன்மீக சம்பந்தமான ஆப்ஸ், ட்ரைனிங், கடவுள் வழிபாடு வந்து ரொம்ப நடக்கும். இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலக லெவலில் நடக்கும். அதுலேயும் இந்தியா தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக வரவங்க இந்த வருஷம். இன்னொன்று சார், இப்போ இந்த வருஷம் இந்த நியூ இயர், இங்கிலீஷ் நியூ இயர் பிறக்கிறதே எப்படின்னா நம்மளுக்கு வந்து சுக்கிரன்ல தான் பிறக்கிறார். அதுவும் எப்படின்னா நம்ம தாரஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளுடைய ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு. அன்னைக்கு பிரதோஷம் வேறு. ஸோ ரிஷபன்றது சுக்கிரன், ரோகிணின்றது பெருமாள் சந்திரன், இவர் என்ற பிரதோஷம் வந்து சிவபெருமான். ஸோ எல்லா மேஜர் கடவுள்களுமே இருக்காங்க. ஸோ இந்த நியூ இயர் பிறக்கிறதே எப்படின்னா ரொம்ப நல்ல ராசியில், ரொம்ப நல்ல நாள் கிழமையில தான் பிறக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஆன்மீக வருஷம். ஒரு வருஷத்துக்கு வந்து சில வருஷங்கள் வந்து கொஞ்சம் குரோதி வருஷங்கள்லாம் கொஞ்சம் எதிரிகள் கிட்ட இருந்து ஜாக்கிரதைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வருஷம் தீம் இருக்கும். இந்த வருஷம் ஆன்மீக வருஷம். இது வந்து அருட்பெரும் நாள், அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது தெய்வ வழிபாடை நீங்கள் எவ்வளவு பிடிச்சுக்கிறீங்களோ அவ்வளவு இந்த வருஷம் முன்னேறுவீங்க. ஜென்ரலாக நம்ம ஜோதிடத்திலேயே நம்ம தெய்வத்தை பிடிச்சிப்போம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வருஷம் வந்து தெய்வத்துக்காகவே வர வருஷம். இந்த வருஷம் வந்து சாமியை பற்றி அவ்வளோ அப்டேட்ஸ் வரும் பாருங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு நீங்கள் தெய்வத்தை, உங்கள் இஷ்ட தெய்வம் இல்லைன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு, நம்ம தனாகர்ஷண பயிற்சிலாம் அதான் சொல்லுவோம். உங்கள் இஷ்ட தெய்வம் ஒன்று, ஆனால்
உங்க ராசி நட்சத்திரத்துக்கு என்ன தெய்வம்ன்றதை நீங்க அதை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா 3 தெய்வம் பிடிக்கணும் சார். ஃபர்ஸ்ட் குலதெய்வம், அடுத்து உங்க ராசி நட்சத்திரம் லக்னம், அதுக்கேற்ற தெய்வம், அப்புறம் உங்க இஷ்ட தெய்வம். இந்த 3 தெய்வத்தை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னாவே லைஃப் டைம் செட்டில்மெண்ட் எப்படியும் உங்களை காப்பாத்திட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த 2026 வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு ரொம்ப சூப்பரான வருஷமா இருக்கு. தெய்வ வழிபாடை கையில வச்சுக்கோங்க சார். ஓகே சார், இந்த 2026 புத்தாண்டு பலன்களை மிக சிறப்பா எல்லாருக்கும் சொன்னீங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.